வணக்கம் மக்களே. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்குறீங்களா? இது தம்பிள்ஸ் கிடையாது, அம்மிக்கல் மக்களே. அதுவும் சாதாரண அம்மிக்கல்ல, கிரேனைட் அம்மிக்கல் மக்களே. என் முன்னாடி 2 சைஸ் அம்மிக்கல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 சைஸ் அம்மிக்கல் இருக்குங்க. ஒன்னு பெருசு, ஒன்னு சின்னங்க. இதுல பாத்தீங்கன்னா புளிய கொண்டு டிசைன் பொறிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது நல்லா சொரசொரப்பா இருக்கு. இதுல வளவளப்பா இருந்துச்சுன்னா அதிகமா நல்லா அரைப்படாது. சொரசொரப்பா இருக்கவும் நல்லா அரைப்படும். நீங்க எந்த பொருள் அரைச்சாலும் நல்லா நல்லா மைய அரைவிடக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா அம்மிக்கல் வைக்க கூட இடம் கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் உள்ள அம்மிக்கல் எல்லாம் வைக்க இடம் இருக்காது. இதில் நீங்க அரைச்சிங்கன்னா அரைச்சி அதை எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அரைச்சி ஓரமா கூட வச்சுக்கலாம் அம்மிக்கல் வச்சுட்டு. இந்த அம்மிக்கல்ல பாத்தீங்கன்னா இதுல கொலை வைக்கிறதுக்கு தனியா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. பழைய அம்மிக்கல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. வைக்க சிரமமா இருக்கும். வச்சா ஸ்லிப்பாச்சுன்னா கை காலில் கூட விழ பாதிப்பு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல அப்படி கிடையாது. இது நீங்க வைக்க ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு பொருளை அரைச்சிட்டு அடுத்த பொருளை எடுத்து இது யூஸ் பண்றது கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எல்லாம் அம்மிக்கல்ல பாவிக்காம மிக்சியை பாவிக்கிறோம். அதுல அரைக்கிற பொருள்னால குழம்பு டேஸ்டா வர மாட்டேங்குது. இது அம்மிக்கல் அரைச்சிங்கன்னா நீங்க உங்க பாட்டி உங்க அம்மா கைப்பக்குவம்லாம் வரும். நீங்க எல்லாம் ஸ்மார்ட்டா போறதுனால எல்லாம் மிக்சி பாவிக்கிறீங்க. அதுல நீங்க செஞ்சீங்கன்னா அதுல கிடைக்கிற டேஸ்ட் பழைய பாட்டி வைக்கிற டேஸ்ட் எல்லாம் இருக்காது. இதுல செஞ்சு பாருங்க, உங்க அம்மாவே நேர்ல வந்து வச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நீ கொஞ்சம் ஸ்மார்ட்னு போகாம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க இதுல உங்களுக்கு பாரம்பரிய உணவு டேஸ்ட் வேணும்னா இதுல செஞ்சு பாருங்க. அப்ப நீங்க அம்மிக்கல மறக்கவே மாட்டீங்க. அதுலயே தான் நீங்க அரைப்பீங்க. இந்த மாதிரி அம்மிக்கல் உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க ஏஜென்ட்டை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி மக்களே.